வாங்கடி. சார் சார் இந்த கமலி மேடத்திட்ட என்ன சார் சொன்னீங்க? கமலி மேடம் என்னப்பா அவளுக்கு? சார் அவங்க சூசைட் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சார். சூசைடா? சார் என்னைய சொல்ற நீ? சார் போங்க சார். சார் சரி நான் போய் பாக்குறேன். மேடம் ஹஸ்பண்ட் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. கிளம்பிட்டானா? வரட்டுண்டி, இன்னைக்கு அவன ஒரு வழி பாத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து அவன ஒரு வழி பண்ணிடுறோம். குட் மார்னிங் சார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சிட்டில நடக்கு நல்லாவா இருக்கு? என்னங்க பத்திரிகாரன் ஏற்கட்சிக்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்க கிளிகள்னு கிழிச்சி என் மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். நீங்க எந்த கிழிச்சிட்டு இருக்கீங்க? ஏமா அவங்களும் குற்றவாளியை தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். தேடுது இருக்கட்டும், கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதே பல்லவி எத்தனை நாள் பாடுவ? சார், கொலைகாரனை கண்டுபிடிக்க நாங்களும் தீவிரமா முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு எவிடன்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. இது சம்பந்தமா நாங்க சில பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கோம். குற்றவாளியை தப்ப விட மாட்டோம். அது மட்டும் இல்ல சார், கூடிய சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிடுவோம். ஏன் என்னத்தை பிடிச்ச? இல்ல கொலை பண்ணது என்ன பிடிச்சுக்கொண்டு துப்ப விட்டுட்டா போவான். நாளைக்கு டெல்லியில இருந்து சிபிஐ வந்து பிடிச்சாங்கன்னா நமக்கு தானே கேவலம். சிட்டில பாபு போலீஸ் ஸ்டேஷன் எரிப்புன்னு டிவியில போட்டு கிழிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தானே பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இதுக்கு காரணமானவன் எவ்வளவு பெரிய அளவு சரிதான். உடனே அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். அவ்வளவு சொல்லுவேன். அஸ்வின், என்ன போன வெச்சுடா அஸ்வின். என்னது? மெமரி கார்ட பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. காதரையும் கொன்னுட்டாங்க, நிக்கிலையும் கொன்னுட்டாங்க. ஐயோ, இப்போ என்னையும் கொன்னுவாங்க போல இருக்கு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கானே. இல்ல எங்க இருக்கற நீனே? ஏய், யார்கிட்ட பேசணும்டா? யார்கிட்ட பேசணும்டா? ஏய், சொல்லுடி. ஹலோ, சொல்ல போறியா? அடிடா, பொளந்தா தான சொல்லுவாங்க. பாருங்க மாதிரி இப்படி போடுவாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுடி. சொல்லு, நீ ஏன் பேசுறதுக்கு பைத்தியமா? அப்ப சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? காணாம போன முத்தனை சொல்லு, இங்க இருக்குனே. உடனே முத்தனை கிட்ட சொல்லணும். செல்ல வச்சு யார் யாரையா கான்டாக்ட் பண்ணிருக்காடா இவ? லைன்ல இருக்கான், பேச மாட்டான் மச்சான். இது போதும். இந்த நம்பர் வச்சு ஆள் யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, காதரையும் கொன்னுட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. அஸ்வின், போன வெச்சுடா அஸ்வின். மெமரி கார்ட பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. காதரையும் கொன்னுட்டாங்க, நிக்கிலையும் கொன்னுட்டாங்க. இப்போ என்னையும் கொன்றுவாங்க போல இருக்கு. ஏய், யார்கிட்ட பேசணும்டா? யார்கிட்ட பேசணும்டா? ஏய், சொல்லுடி. சொல்ல போறியா? பொளந்தா தான சொல்லுவாங்க. அவனுங்க மாதிரி இப்படி போடுவாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுடி. சொல்லு. நீ ஏன் பேசுறதுக்கு நீ பைத்தியமா? அப்ப சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? காணாம போன முத்தனை சொல்லு, இங்க இருக்குனே. சென்னையை அடுத்த முட்டுக்காடு பக்கத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சுமார் 28 வயது பெண் பிணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அடுக்கடுக்காய் நலர் குற்றவாளியை தேடி விரைவில் கண்டுபிடிக்க துரித நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? ஓ, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததியா இங்க. இந்த பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்பேன். ஏய், காது தட்டு. சார் சார். யாருங்க? நிக்கல தேடி வந்திருக்கோம். ஆமா சார், நானும் நிக்கல. சும்மாரியா நீ வேற. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கல இங்க ஒருத்தர் இருந்தாருங்களே. பக்கத்து வீடு தான். யாரு இப்ப அங்க இல்லையே. இப்ப எங்க இருக்கிறாரு? திடீர்னு வருவாரு போவாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அவர் பொண்ணு அனாதை ஆயிருச்சு. இங்க வாழ முடியாம ஊரோடு போயிட்டாங்க. ஊருக்கு போயிருக்காங்க. மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம். சரிங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். 30 கோடி ரூபாய் எடுத்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா. இந்த பாருங்க, உங்களுக்கு துரோகம் நினைச்சதே இல்ல. 30 கோடி ரூபாய் எடுக்கலங்கற தலைவரே. இவன் நம்ம ரூட்ல போனாதான் ஒத்து வருவான். சரி, அந்த மெமரி கார்டு எங்கடா? என்ன நம்புனா, சத்தியமா என்கிட்ட இல்ல. என்ன ஏமாத்த பாக்குறியா? அது அந்த கடவுளாலேயும் முடியாதுடா. என்னையா கூட இருந்த வேலைக்காரன் நம்மள கவுத்தா பாத்தியா? உங்களை யாரும் கவிழ்க்க முடியாது தலைவா. ஏன் என்ன கவுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் நம்ம கூட இருந்த திருப்புசாமி அதுக்கு உடனே ஆயிட்டான் பாத்தியா? அதான் சொல்ல வந்தேன். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க தலைவரே? பாரு, தலைவர் பொடி வச்சு பேசாரு நினைக்காத. திருப்புசாமியோட சகவாசம் இன்னும் இப்படி பேச வச்சிருக்கு. இங்க பாரு, பையன் கிடைக்க பெருசு இல்ல. நம்ம பழம் எடுத்தான் பாரு, அந்த மெமரி கார்டு நம்ம கிடைக்கணும். மெமரி கார்டு கிடைக்க நான் உங்க கூட இருக்கேன்ல. இங்க பாரு, பையன் கிடைச்சா உனக்கு நல்லது, மெமரி கார்டு கிடைச்சா எனக்கு நல்லது. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஒண்ணு அவனை பிடிங்க, அது திருப்புசாமியோட வச்சு அவனை எரிங்க.
அதானயா அண்ணனை எவையா உள்ள புடிச்சு போட முடியும் ஆமா ஆமா அண்ணன் எங்கேயா போயிருப்பாரு தலைவரை பார்க்க தான் போயிருப்பாரு அண்ணா இருக்கும் சீக்கிரம் போ. வாங்கண்ணே போயா. வாங்கண்ணே போலீஸ் என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க என்ன சார் விஷயம் எங்க அவன் தலைவன் எங்க அந்த ஆளு தலைவர் தான் பார்க்க போயிருக்காரு இன்னும் வரல சார் ஏய் எங்க திருப்பதி சாமி தெரியாது சார் அவன் ஓய்வு எங்க அவங்க தான் சார் வாங்கம்மா என்ன சார் என்ன விஷயம் எங்க அவன் புருஷன் நைட்டு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலைங்க போலீஸ ஏமாற்றதா நினைச்சு சாமர்த்தியமா பதில் சொல்லாதீங்க இல்ல சார் அவனை நாங்க கண்டுபிடிச்சோம் பணமா தான் பாப்பீங்க நான் சர்ச் சர்ச் அது யாருக்காரு எங்க சார் தான் அப்ப எங்க அவரு தெரியாதுங்க அவன் எந்த உலகத்துல ஒளிஞ்சுட்டு இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்ப தெரியும் போலீஸ பத்தி ஆ. என்னாச்சு கிடைச்சானா என்ன ஆச்சு சார் எங்க தேடி கிடைக்கல சார் எஸ் ஓபன் த டிக்கெட் டிக்கெட் தர தர போலீஸ் செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம் எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிடலாம் சார் இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நீங்க சந்தேகப்படுற போலீஸுக்கும் கோர்ட்ல பப்ளிக் முன்னாடி கொல்லப்பட்ட அக்யூஸ்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா மக்கள் சந்தேகப்படுறாங்க ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் நவ சார் ப்ளீஸ் சார் இந்த அடையார் பக்கத்துல கிடைச்ச டெட் பாடியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அது தற்கொலை இல்ல மர்டர் பண்ணி கன்ஃபார்ம் டெட் பாடிஸ்ல உள்ள இருக்கு பாத்துடலாமா? எஸ் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட பாடிகள்லாம் இங்க தானே வச்சிருக்கீங்க ஆமா சார், இதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ரெடியா இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க இருக்கு சார். ஓ ஓகே சார் அப்ரூவரை சுட்டம் உண்மையான வக்கீல் இல்லையா சார் திருப்பதி சாமி சுட்டதும் அப்ரூவரை சுட்டதும் ஒரே ஆள் தான் சார் சார் 2 மர்டருக்கு யூஸ் ஆனது ஒரே துப்பாக்கி தான் சார் சோ அந்த துப்பாக்கி யார்கிட்ட இருக்குன்றத உடனே கண்டுபிடிக்கணும் சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் வித் லைசென்ஸ் ஆர் வித்அவுட் லைசென்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுங்க மாப்ள திருப்பதி வர சீட் சரோஜாவா ரெக்கார்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா நாம உடனே எஸ்கேப் ஆகணும்டா ஏய் போலீஸ்டா ஓடுடா 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 எங்கடா வச்சிருக்க வேற என்ன வச்சிருக்க வேற என்ன நில்லு நில்லு என்ன சார்? இறங்கடாக்கு சொல்லு சார். தண்ணி அடிச்சு வரியா லைசன்ஸ் இருக்கா இருக்குது சார். எங்க போயிட்டு வர எங்க உன் தோஸ்லாம் எங்க நைட்ல நான் சுத்திட்டு இருக்கேன் சரி தலைவரே, ஆன் டியூட்டில இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன். மேடம் சிட்டில வித்அவுட் லைசென்ஸ் யாராவது கன் வச்சிருந்தாங்க அத்தனை சீஸ் பண்ணி பேஸ் டிராயிங்க இருக்கு கொடுங்க இந்த படத்துல இருக்கிறவனை யாராவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க நான் பார்த்தேன். நிறுத்து சொல்றா இவன் பேர் முருகன், திருப்பதி சாமியோட கையாள் மேடம். முருகன் நான் நிக்கிலோடைய ஃப்ரெண்ட் அஸ்வின், நான் அட்வொகேட் தான். நிக்கில் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனை பத்தி ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா? நெகிழி இறந்து போனது எங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. அவனுக்கு யாராவது பர்சனல் எதிரி இருக்காங்களாமா? நான் கேக்குறேன்னு ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. கடைசியா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது மொபைல், செல்போன், சிம் கார்டு ஏதாவது கொண்டு வந்தாங்க? தம்பி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல தான் சார். ஒரு நிமிஷம் ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ரூம் தான் சார். என் புள்ளி அநியாயமா கொண்டுட்டு